சொத்து வரி நிர்ணயம் தொடர்பாக குழுக்கள் அமைக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. சொத்து வரி சரியாக நிர்ணயம் செய்திருப்பதை உறுதிப்படுத்த தேவையான சிறப்பு குழுக்களை அமைக்க வேண்டும் என்றும் மதுரை மாநகராட்சி சொத்து வரி முறைகேடு தொடர்பான வழக்கை சிபிஐக்கு மாற்றக்கோரிய வழக்கில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. 15 ஆண்டுகளாக மதுரை மாநகராட்சியில் வரி முறைகேடு குறித்து சிறப்பு குழு விசாரணை நடைபெற்று வருவதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்திற்கான முக்கிய செய்தி: மதுரை மாநகராட்சியில் சொத்து வரி சரியாக நிர்ணயம் செய்திருப்பதை உறுதிப்படுத்த குழுக்கள் அமைக்குமாறு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது. சொத்து வரி சரியாக நிர்ணயம் செய்திருப்பதை கணக்கிட வேண்டும் என்றும் மதுரை மாநகராட்சி சொத்து வரி முறைகேடு தொடர்பான வழக்கை சிபிஐக்கு மாற்றக்கோரிய வழக்கு தொடர்பாகவும் மதுரை மாநகராட்சியில் வரி முறைகேடு குறித்து கடந்த 15 ஆண்டுகளாக சிறப்பு குழு விசாரணை நடத்தி வருகிறது. இதுவரை நடத்தப்பட்ட விசாரணையில் 2 கோடி வசூலிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் 17 நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்றும் அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து நமது குமுதம் செய்தியாளர் சிவகுமார் தரும் விரிவான உடனடி தகவல்களை இப்போது கேட்கலாம். சொத்து வரி நிர்ணயம் தொடர்பாக குழுக்கள் அமைக்க தற்போது நீதிமன்றத்தால் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் தரப்பு தகவல்களை தரலாம். சிவகுமார், உங்களுக்கான நேரம். மதுரையை சேர்ந்த ரவி அப்படிங்கிறவர் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வுல பொதுநல வழக்கு ஒன்னே தாக்கல் செஞ்சிருந்தாரு. அதுல சமீபத்துல மதுரை மாநகராட்சியில பெரிய அளவிலான சொத்து வரி முறைகேடு நடைபெற்றது தெரிய வந்திருக்குது. இதனால பலரும் பல கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களுக்கு முறையான வரியை செலுத்தாதுன்னு தெரிய வந்துள்ளதுன்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கிறாரு. இதனால மாநகராட்சிக்கு பெரும் வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் இது தொடர்பாக மதுரை மாநகராட்சி ஆணையரின் கவனத்துக்கு கொண்டு சென்று விசாரணை குழு அமைக்கப்பட்டது. மாநகராட்சி ஆணையர் மதுரை மாநகர காவல் ஆணையர் புகார் அளித்ததன் அடிப்படையில் வழக்கு பதிவும் செய்யப்பட்டதாகவும், வணிக கட்டிடங்களை பகுதி வணிக கட்டிடங்களாக காட்டுவது, கட்டிடங்கள்ல சில மாற்றங்களை செய்வது ஆகியவற்றின் மூலம் வரி குறைப்பு செய்ததன் மூலமாக மதுரை மாநகராட்சிக்கு பல கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கிறாரு. வழக்கை விசாரிக்கும் காவல்துறையினரும் இந்த முறைகேட்டில் ஈடுபட்டவர்களும் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் என்பதால் இந்த வழக்கை மதுரை மாநகர காவல்துறையினர் விசாரித்தால் உண்மை வெளிவராது. ஆகவே மதுரை மாநகராட்சி சொத்து வரி முறைகேடு தொடர்பான வழக்கு விசாரணையை சிபிஐக்கு மாற்றி உத்தரவிடணும் அப்படின்னு சொல்லி கூறியிருந்தாரு. இந்த வழக்கை ஏற்கனவே விசாரணை செய்து வந்த உயர்நீதிமன்றம் வழக்கை சிறப்பு புலனாய்வு குழு விசாரிக்க உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்த வழக்கு நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியம், அருள்முருகன் அமர்வு முன்பு இன்னைக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போ அரசு தரப்புல நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் சிறப்பு விசாரணை குழு அமைக்கப்பட்டு விசாரணை நடந்து வருகிறதுனோ, விசாரணையில் இதுவரை 5000 கட்டிடங்கள் ஆய்வுக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அதுல 150 கட்டிடங்கள் வரி இணைப்பு செய்துள்ளது வரி ஏய்ப்பு செய்துள்ளது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதுனோ, சுமார் 2 கோடி ரூபாய் வசூல் செய்யப்பட்டுள்ளதுனோ, மேலும் புகாருக்குள்ளான 17 நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறிப்பிட்டாங்க. இந்த வரி ஏய்ப்பு முறைகேடு கடந்த 15 ஆண்டுகளாக நடைபெற்றுள்ளதுனோ, இதன் மூலம் சிறப்பு விசாரணை குழு விசாரணையை 15 ஆண்டுகளாக நடைபெற்றுள்ளது. இது குறித்து சிறப்பு விசாரணை குழு விசாரணை முடிக்கிவிட்டுள்ளது அப்படின்னு குறிப்பிட்டாங்க. இந்த குற்றத்தில் யார் ஈடுபட்டு இருந்தாலும் பாரபட்சமின்றி கைது நடவடிக்கை தொடரும். மேலும் இந்த சிறப்பு குழுவில் உள்ள சைபர் கிரைம் போலீசார் கணினி வல்லுநர்கள் மூலம் பாஸ்வேர்டு முறைகேடு குறித்தும் விசாரணை செய்து வருகின்றனரோ, தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு தவறு செய்தவர்கள் கைது செய்யும் நடவடிக்கை தொடரும் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து நீதிபதிகள் வரி குறைத்து நிர்ணயம் செய்யப்பட்ட கட்டிடங்கள் குறித்து மீண்டும் பரிசீலிக்க வேண்டும். இது அரசுக்கு பெரும் இழப்பை ஏற்படுத்தும்னோ, மாநகராட்சி ஆணையர் கட்டிடங்களின் வரியை சரியாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளதா என்பதை சரிபார்க்க சிறப்பு குழுக்கள் அமைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தெரிவித்ததோடு இல்லாம, ஏற்கனவே மக்கள் முறையான சாலை வசதி போன்ற அடிப்படை வசதி இன்றி தவிக்கும் நிலையில் அனைவருக்கும் பயனளிக்கும் வகையில் எல்லோருக்குமான சொத்து வரியை ஒரே மாதிரியாக குறைத்து விடுங்கள், இல்லை என்றால் முறையாக வரி நிர்ணயம் செய்திருப்பதை உறுதிப்படுத்துங்கள்னு தெரிவிச்சாங்க. முறையாக வரி செலுத்துவோர் சிரமத்துக்குள்ளாகிறார்களோ, ஆகவே சொத்து வரி குறைக்கப்பட்டுள்ளதா, ஏன் குறைக்கப்பட்டுள்ளது, அதே மாதிரி மோசடி நடந்துள்ளதா என்பது குறித்து அறிய சிறப்பு குழுக்கள் அமைக்க வேண்டும் சொன்னாங்க. மதுரையில் மட்டுமல்ல பெரும்பாலான மாநகராட்சிகள்ல இந்த முறைகேடு நிகழ்ந்துள்ளதுனோ, ஆகவே இதை சரி செய்து கொள்வதற்கான வாய்ப்பாக மதுரை மாநகராட்சி பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அறிவுறுத்தியிருக்காங்க. தொடர்ந்து சிறப்பு குழுக்கள் சொத்து வரி தொடர்பான விவரங்களை சேகரித்து வருகின்றனரும், வரி பணம் மோசடி செய்தது தொடர்பாக அனைத்து தரப்பிலும் விசாரணை நடைபெற்று வருகிறது தெரிவிச்சிருக்காங்க. சரியான வரி நிர்ணயம் செய்யப்பட்டிருப்பதை உறுதி செய்வது முக்கியமானது. ஆகவே மதுரை மாநகராட்சி ஆணையர் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் இருக்க கட்டிடங்களுக்கு சொத்து வரி சரியாக நிர்ணயம் செய்யப்பட்டிருப்பதை உறுதிப்படுத்த தேவையான சிறப்பு குழுக்களை அமைக்க வேண்டும். மொத்தமாக எத்தனை குழுக்கள் தேவைப்படும் என்பது தொடர்பான விரிவான மனுவை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கை வர ஆகஸ்ட் 20ஆம் தேதிக்கு ஒத்தி வச்சிருக்கிறாங்க. மோகன்ராஜ், உங்கள் விரிவான தகவலுக்கு நன்றி சிவகுமார்.